கூட்டத்தில் சமீபத்தில் நம்முடைய உச்சநீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகு இந்த ஆர்டிகல் 370 அதனுடைய அபாலிஷன் அதை பற்றி யாரும் பேசவில்லை என்றாலும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கடமை இருக்கிறது. தமிழகத்தினுடைய ஆண்டோர்கள் சான்றோர்கள் எல்லாம் ஒரே மேடையில் கொண்டு வந்து இந்த சரித்திரத்தை பதிவு செய்து வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு முக்கியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு எப்படி நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, சில வாரங்களுக்கு முன்பு ஐயா KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆர்டிகல் 370 ஒரு புத்தகத்தை பற்றி பேசினாங்க. அப்பொழுது சின்ன யோசனை வந்தது. ஐயா KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதை நாம கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு போய் இதை ஒரு விழாவாக நடத்தி, அதிலே தமிழகத்தில் நமக்கு தெரியும் இதை பேசுவதற்கு தகுதியான தலைவர்களை அழைத்து ஒரே மேடையில் அமர வைத்து அவருடைய நேரத்தை எல்லாம் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி ஒரு நாளில் கூப்பிடுவோம். அப்ப ராதாகிருஷ்ணன் ஐயா சொன்ன அந்த ஒன் லைன், ஏன்னா இந்த சரித்திரம் பதிவு செய்யப்பட வேண்டிய சரித்திரம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அதை இது போன்ற ஒரு அரங்கத்திலே நடத்தி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய இன்டலெக்சுவல் செல், நம்முடைய அறிவுசார் பிரிவு, சிந்தனையாளர் பிரிவு, திங்கர் செல் அவர்களுக்கு இந்த அற்புதமான வேலையை கையில் கொடுத்து வேகமாக நம்ம செல்வி தாமோதரன் ஐயா அவர்கள் எல்லோரையும் அழைத்து அவர்களுக்கு இந்த நேரம் சரியாக இருக்குமா, இந்த தேதி சரியாக இருக்குமா என்று கண்டுபிடித்து இன்னைக்கு இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்குதுங்க ஐயா. இதை விட இந்தியாவில் எங்கேயுமே சிறப்பாக ஒரு ஆர்டிகல் 370 பற்றி ஒரு விழா எடுத்திருக்க முடியாது, ஒரு நிகழ்வு நடத்திருக்க முடியாது. இதை போன்ற பேச்சாளர்கள் இந்தியாவில் யாரையும் எங்கேயுமே அழைத்து பேச வைத்திருக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறாங்க, பார்த்திருக்காங்க, படிச்சிருக்காங்க, அந்த சரித்திரத்தை மிக நுணுக்கமாக ஆராய்ந்திருக்கின்றார்கள். எல்லாத்தையும் தாண்டி இவர்கள் யாருமே ஜிங்கோயிஸ்ட் பீப்புள் கிடையாதுங்க. பிஜேபியில இருந்து கூப்பிட்டாங்க, கூப்பிட்டதுக்காக நாம ஒருத்தர் புகழ்ந்து பேசணும், அந்த மாதிரி யாருமே கிடையாது. அதனாலதான் நாம அவங்களை கூப்பிட்டுருக்கோம். தேர் நாட் ஜிங்கோயிஸ்டிக் பீப்புள். சரித்திரத்தை சரித்திரமாக சொல்லக்கூடிய முழு தகுதி படைத்த இந்த அற்புதமான மனிதர்கள் இந்த மேடையில் சேர்ந்திருப்பது எங்களுடைய பெருமை. அதில் மிக முக்கியமாக நம்முடைய ஐயா தமிழறிவு மணியன் அவர்கள் வந்திருக்கின்றார். சிந்தனையாளர், எழுத்தாளர். ஐயாவே ஒரு காமராஜர் ஐயாவின் பேர்ல ஒரு அரசியல் கட்சி நடத்துறாங்க. நீங்க எந்த ஒரு தலைப்பை கொடுத்தாலும் கூட நுணுக்கமாக அணுகி சாமானிய மனிதன் கூட புரிந்து கொள்ளும் அளவுக்கு பேசக்கூடிய ஒரு வல்லமை ஆண்டவன் இயற்கையாகவே ஐயா கொடுத்துருக்குறாங்க. இதற்கு முன்பு ஐயா ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தனால ஒரு குழந்தைக்கு ஒரு பாடத்தை எப்படி சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதுபோல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முழு திறமை இருக்கக்கூடிய தமிழறிமணியன் ஐயா வந்து ஒரு முக்கியமான ஒரு சரித்திரத்தை நம்ம முன்னாடி வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த தோக்ரா மன்னர்கள் ஆட்சி, அதன் பிறகு ஷேக் அப்துல்லா, பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவருடைய நட்பு, அந்த கிரிட்டிக்கல் பீரியட் 1947 53 வரை என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற அவருடைய பார்வையை நம்ம முன்னாடி வச்சிருக்காங்க. ஐயாவிற்கு இந்த நேரத்தில் எங்கள் அனைவருடைய நன்றியை நாங்கள் தெரிவித்தாக வேண்டும். ஏன்னா நானும் நயினார் அண்ணனும் நம்ம கேஷ்வநாயம்ஜியும் சாப்பிடலைங்க. இங்க வந்து சாப்பிட்டுக்கலாமா, 2 இட்லி சாப்பிடலாமான்னு வந்தோம். கீழே வந்தோடனே கேட்டோம் தமிழறிமணியன் ஐயா வந்துட்டாங்களான்னு சொன்னோன்னே இட்லியாவது தோசையாவது முதல்ல போகணும். ஏன்னா கண்டிப்பாக இருக்கக்கூடியவர், நேரத்தை மதிக்கக்கூடியவர், எந்த காரணத்திற்கும் தாமதமாக வரக்கூடாதுன்னு 3 பேர் சாப்பிடாம ஓடி வந்து உட்கார்ந்தாங்க ஐயா. அடுத்து மேடையிலே நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் பேசிக் கொண்டு வந்தார்கள். அதுல குறிப்பாக ஆரம்ப ஓப்பனிங் பேட்ஸ்மேனே ரங்கராஜ் பாண்டே அவர்கள். ஏன்னா அவர் எதற்கும் தயாராகத்தான் வருவார். இன்னொருத்தர் பேசி அதை கேட்டு அதுக்கு ஒரு கவுண்டர் ஆர்கியூமெண்ட், அதுக்கு ஒரு ஃபேக்சுவல் பொசிஷன் எடுக்கணுமா, அவர்கிட்ட அது கிடையவே கிடையாது. எப்பொழுதுமே நேராக வந்தோன்னா என்ன நீங்க பேசுகிற, நான் வந்து பேசுறேன்னு பேச ஆரம்பிச்சாங்க. ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இந்த முடிவை எப்படி எடுத்திருக்க முடியும் என்கின்ற நுவான்ஸ் நம்ம கிட்ட வச்சாங்க. சரித்திரம் ஒரு பக்கம், ஆனா எல்லாருனாலும் இந்த முடிவு எடுக்க முடியலீங்களே. 1960 எடுக்க முடியல, 70 எடுக்க முடியல, 90 எடுக்க முடியல, 2000 எடுக்க முடியல. இந்த 2019 இந்த முடிவை எடுத்தாங்க. ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் என்ன, அரசியல் எப்படி இப்ப அமைந்திருக்கிறது, அதுவும் குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய மோடி அவர்கள், அமித்ஷாஜி அவர்கள், அஜித் தோவல் அவர்கள், குறிப்பாக அவருக்கு தெரிஞ்ச நம்முடைய விஜயகுமார் ஐயா அவர்கள்லாம் நீட்டா ஒரு ஸ்கெட்சா போட்டு அந்த நுவான்ஸை மட்டும் மிகச் சிறப்பாக நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு ஐயா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய பெரிய நன்றிகளை உங்கள் அனைவரின் சார்பாக தெரிவித்து, மாலன் ஐயா லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஆர்டிகல் எழுதியிருக்கிறாங்க. ஐயா பேசி முடித்தவுடன் தமிழறிமணியன் ஐயாவுக்கு அவருடைய ஆர்டிகலை கொடுத்தாங்க. ஒரு மாபெரும் சமையல 2 பேருக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குனாங்க. அதை எப்படி 2 பேரும் அணுகலாம் என்பதற்கு இருவரும் இன்னைக்கு தமிழறிமணியன் ஐயா அவர்களும் மாலன் ஐயாவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவருடைய ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட பாயிண்ட் ஆஃப் வியூவை தமிழறிமணியன் ஐயா வச்சாங்க. ஐயா பேசும்பொழுது எனக்கு சின்ன காதுல சொன்னாங்க,
நான் பேசும் பொழுது எந்த ஒரு சமுதாயத்தையும் கூட, எந்த ஒரு மதத்தையும் கூட ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதனால தான் ஹிஸ்டரியை ரொம்ப நுணுக்கமாக பார்த்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் இன்னுமே எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கேன். இதை நம்முடைய பிரதமர் அவர்கள் அடிக்கடி செய்வாங்க. நம்ம மாலன் ஐயாவை பற்றி பேசுவதற்கு முன்பு பிரதமர் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, ஆர்டிகல் 370 அபாலிஷன் எந்த பிஜேபி காரங்களும் செலிப்ரேட் பண்ணக்கூடாது, தடை. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தடை போட்டிருந்தார். ஒரு பட்டாசு வெடிக்கூடாது, கொண்டாடக்கூடாது. இது 1952 ஜனசங்கத்தினுடைய முதல் மேனிஃபெஸ்டோல இருக்கு. ஜனசங்கத்தினுடைய எல்லா மேனிஃபெஸ்டோலையும் இருந்துச்சு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா மேனிஃபெஸ்டோலையும் இருந்துச்சு. அதை எப்படி நீங்க செலிப்ரேட் பண்ணோம்னா அதற்கு ஒரு வகை இருக்கு, அதற்கு ஒரு நேரம் இருக்கு, ஒரு காலம் இருக்கு. யாருமே இதை மக்கள் மத்தியில் போய் நான் கொண்டு வந்துட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு பண்ணாதீங்க. குறிப்பாக தீர்ப்பு வந்த அன்னைக்கு, சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வந்த அன்னைக்கு முதல் கருத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்து. நாங்க எல்லோருமே கட்சியில சொல்லிட்டோம், யாரும் இதை பத்தி பேசக்கூடாது, யாரும் இதை கொண்டாடக்கூடாது. பிரதமர் அவர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்களோ அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியில யாராவது வேறு வார்த்தையை பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுப்போம் என்று எச்சரித்திருந்தோம். ஏன்னா அந்த கட்சியினுடைய சென்சிட்டிவிட்டி அந்த மாதிரி. இதை கொண்டாடுவதாக நாம் பார்க்கலைங்க. பிஜேபி சொல்லுச்சு 2019 செஞ்சிட்டோம், 2023 கோர்ட் ஊர்ஜிதம் பண்ணிட்டாங்க, நம்ம கொண்டாடலாம். பாரதிய ஜனதா கட்சி அப்படி பார்க்காது. பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நாட்டையும் அப்படி பார்க்காது, சரித்திரமும் அப்படி பார்க்காது. இது ஒரு கண்டினியூட்டி. இத்தனை ஆண்டுகள் பழமையான சிவிலைசேஷனல் கண்டினியூட்டியில ஒரு நடந்த ஒரு தவறை நம்ம சரி பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். இதை கொண்டாடி ஒரு ஜிங்கோயிஸ்டிக் மோடுக்கு போய் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிரதமர் மோடி அவர்கள் மிகச்சிறப்பாக அவருடைய முகநூல்ல பதிவு பண்ணியிருப்பார். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன், உங்களுடைய உயர்வுக்காக, ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய வளர்ச்சிக்காக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த தீர்ப்பு ஊர்ஜிதம் செய்திருக்கிறது. அப்பவும் பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரை சென்டரா வச்சு, அந்த மக்களை சென்டரா வச்சுதான் மோடி அவர்கள் அன்னைக்கு பேசியிருந்தாங்க. அதன் பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய டிவிக்கு செல்லக்கூடிய நம்முடைய கமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே அதே லைனத்தை எடுத்தாங்க. அதை மாலன் ஐயா அங்க அமர்ந்து பேசும்பொழுது மிக தெளிவாக அந்த லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசினாங்க. அவர் மேல கேஸ் போட்டாங்க, அவர் இந்த கோர்ட்டுக்கு போயிருக்காரு, அதை பார்த்திருக்காங்க, மிக நுணுக்கமா அதை பத்தி ஆராய்ஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஐயா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய மிக மிக முக்கியமான ஒரு உண்மைக்கு ஒரு உரைகள் கண்ணாடி என்று சொல்வதை போல எதையும் நேர்மையாக பேசக்கூடிய ஒரு மனிதர் மாலன் ஐயா. ஐயா அவர்கள் இந்த நிகழ்வுக்கு பேசியது எங்கள் அனைவருக்கும் கூட ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. அதன் பிறகு ஐயா KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் எல்லா தலைப்பிலையும் பேசுறாங்க. தினமும் வாட்ஸ்அப் குரூப்ல யாராச்சும் இருந்தீங்கன்னா ஒரு புதிய செய்தியை நமக்கு பதிவு அனுப்புவாங்க. அதில் தமிழகத்தினுடைய ஒரு சரித்திரத்தை எடுத்து அவருடைய கோணத்திலே ஆராய்ந்து காலையில் அந்த செய்தி ஒரு 7 மணிக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்துடும். ஆனா இன்னைக்கு ஒரு திராவிட சித்தாந்தத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெரிய ஆணிவேராக இருந்து தன்னுடைய எண்ணத்திற்கும் தன்னுடைய அறிவுக்கும் செயலாற்றலுக்கும் பெயர் பெற்ற KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த அளவுக்கு இந்த சரித்திரத்தை பேசுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அந்த அளவுக்கு ஆழமா இந்த அளவுக்கு படிச்சிருக்காரு பாரு. இன்னைக்கு நகரத்தில் இல்லைங்க, கிராமத்தில் ஊர்ல இருக்கார். ஊருக்கு போயிட்டார். நம்ம கூப்பிடனா கூட கிராமத்தில இருந்து அவருடைய சொந்த ஊர்ல இருந்து கிளம்பி தென் தமிழகத்துல இங்க வர்றாங்க. ஐயா KS ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த சரித்திர பதிவு என்பது மிக முக்கியமான பதிவு. இதெல்லாம் ஃபியூச்சர்ல தமிழகத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு ரிசர்ச் ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் இருக்கு, அவங்க எல்லோருமே பார்க்க வேண்டிய 5 பதிவுகள் பக்காவா எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. இது நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கு இந்த பதிவுங்க. நம்முடைய அனில் ஆண்டனி அவர்கள் சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சாங்க. அவருடைய தந்தை உங்களுக்கு தெரியும், AK ஆண்டனி ஐயா. தமிழகத்தில் காங்கிரசினுடைய ஜெனரல் செக்ரட்டரி இன்சார்ஜா ரொம்ப காலம் ஐயா இருந்தாங்க. மேலே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட AK ஆண்டனி ஐயாட்ட நட்பு இருக்கு. இன்னைக்கு அவருடைய புதல்வன் மோடி அவர்களுடைய நேர்மையான அரசியல் வளர்ச்சி அரசியலை ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த பிறகு நம்முடைய தேசிய செயலராக இன்னைக்கு பதவியில் இருக்கிறாங்க. தமிழகத்திற்கு இன்னைக்கு ஒரு இளைஞர் அணி வேலைக்காக வந்திருந்தார்கள். நான் போன் பண்ணி அழைச்சேன், அண்ணா நீங்க இங்க வரணும், நம்முடைய மூத்த மனிதர்கள் இங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு அறிமுகமாவதற்கு ஒரு வாய்ப்பு, நீங்க வாங்கன்னு. ஸோ ரெட் ஹில்ஸ் பக்கம் இருந்தாங்க. எல்லா வேலையும் விட்டு விட்டு வேகமாக இங்கே வந்திருக்கக்கூடிய அனில் ஆண்டனி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அண்ணர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்னொரு வேலைக்காக நாங்கள் இருவரும் இன்னொரு மீட்டிங்ல ஒன்னா இருந்தோம். அப்ப அண்ணங்கிட்ட சொன்னா 370 பத்தி ஒரு மீட்டிங் நம்ம இன்டெலெக்சுவல் செல் வச்சிருக்காங்கன்னு. அப்படியா, உடனே நானும் வருவேன் என்று அந்த மீட்டிங்ல இருந்து நாங்க 2 பேரும் கிளம்பி இங்க வந்தோம். ஸோ நயினார் அண்ணனுக்கு அந்த அளவுக்கு இதை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும், என்ன பேசுறாங்க, நானும் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும் என்று வேறு வேற இருந்தாலும் கூட ஒத்தி வைத்து விட்டு இங்க நயினார் அண்ணன் வந்திருக்கிறாங்க. அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து,
மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அண்ணன் செல்வி தாமோதரன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்து, துணைத் தலைவர் டிஎன்பிஜேபி சிங்கர் செல் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் இருக்கின்றார்கள், அவருக்கு நன்றியை தெரிவித்து, கல்யாண் ராமன் இருக்கின்றார்கள், அவருக்கு நன்றிகளை தெரிவித்து, இந்த குழுவினுடைய உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப எல்லோருமே நம்ம பேசிட்டோங்க, சரித்திரத்தை பத்தி பேசிட்டோம், அதுல டிபேட்டபிளே கிடையாது. நான் அந்த மாதிரி அத்தாரிட்டி அவங்க யாரும் டிபேட் பண்றதுக்கு இந்த அவையில யாரும் இல்லைங்க. அந்த அளவுக்கு அத்தாரிட்டேட்டிவா அவங்க வந்து பேசியிருக்காங்க. நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வியூ பாயிண்ட்டை மட்டும் உங்கள் முன்னால் எடுத்து வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்க. ஐயா, டிசம்பர் 11, 1991 நம்முடைய ஏக்தா யாத்திரை ஜம்மு அண்ட் காஷ்மீரை நோக்கி போகுது. கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு குறுகிய கால யாத்திரை, ஆனால் சவாலான யாத்திரை. முரளி மனோகர் ஜோஷி ஐயா அந்த யாத்திரை நடத்துறாங்க. அப்ப ரொம்ப இளம் வயசுல இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அந்த யாத்திரையினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க. அந்த யாத்திரை கன்னியாகுமரியிலிருந்து கிளம்பி ஒரு மாநிலமாக சென்று கடைசியா 26 ஜனவரி 1992 லால் சவுக்ல கொடியேற்றணும். இந்த யாத்திரையினுடைய நோக்கம். இந்த யாத்திரைய அருகில் இருந்து பார்த்த கன்ஷியாம் திவாரி அவர்கள் இப்ப ராஜ்யசபால எம்பியா இருக்கிறாங்க. இந்த மோடி ஐயாவை பற்றி யாரெல்லாம் மோடி ஐயாட்ட பழகுனாங்க பார்த்தாங்க அப்படிங்கிற ஸ்டோரி வந்து மோடி ஸ்டோரி அப்படின்னு நம்முடைய ட்விட்டர்ல சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருப்பாங்க. மோடி ஸ்டோரிங்கிறது மோடி ஐயாவை வேறு வேறு காலகட்டத்தில் பார்த்தவர்களுடைய நினைவு கூறுதல் அதில் இருக்கும், வீடியோவா இருக்கும், நீங்க பார்க்கலாம். அதில் சமீபத்தில் கன்ஷியாம் திவாரி அவர்கள் நினைவு கூர்ந்திருந்தார். மோடி அவர்கள் எந்த அளவுக்கு இந்த ஏக்தா யாத்திரையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தினமும் மோடி அவர்கள் எத்தனை பேர் யாத்திரால ஆரம்பிச்சாங்க, எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்க, சாப்பாடெல்லாம் போச்சா, அடுத்த நாள் காலையில் வண்டிக்கு டீசல் இருக்கா, டிரைவர் இருக்காங்களா, நம்ம போற இடம் கரெக்டானு 2 மணி நேரத்திற்கு மேல ஆய்வு பண்ணிட்டு மோடி அவர்கள் யாத்திரை முடிந்த பிறகு ஓய்வுக்கு போவாங்க. அதே போல அடுத்த நாள் காலை யாத்திரை ஆரம்பிக்கின்ற நேரத்திற்கு 2 மணி நேரம் முன்னதான் மோடி அவங்க வந்துருவாங்க. மோடி அவர்கள், நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் இஸ் பர்சனலி இன்வெஸ்டட். நாம இன்னைக்கு சொல்றேன், ஏன்னா நம்முடைய கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பர்சனலி இன்வெஸ்ட் ஆன ஒரு விஷயம். ஆர்டிகல் 370 ஷாம் பிரசாத் முகர்ஜி ஐயாவுடைய மறைவு நமக்கு தெரியும், மர்மமான மறைவு. அதன் பிறகு தொடர்ச்சியாக நம்முடைய கோலாத வைக்கிறோம். அப்ப டெரரிஸ்ட் எல்லாம் குறிப்பா நமக்கு பஞ்சாப் மாநிலத்தில் மிகப்பெரிய சவால் அந்த ஏக்தா யாத்திரைக்கு. அதை தாண்டி போக முடியவில்லை, சமாளிச்சு தாண்டி போனோம். அதன் பிறகு காஷ்மீருக்குள்ள போகும் பொழுது மிக தெளிவாக ஒரு கெடு கொடுத்திருந்தார்கள் அங்கிருந்து கூடிய மிலிட்டன்ஸ், பீக் மிலிட்டன்சி. அப்ப 89 ஆரம்பித்து பீக் மிலிட்டன்சி அந்த டைம்ல நம்ம போறோம். அப்ப உங்களுக்கு தெரியும் அந்த ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட், யாராவது தன்னுடைய உண்மையான அம்மாவினுடைய தாய்ப்பாலை குடித்திருந்தால் லால் சவுக்ல வந்து கொடியேற்ற முடியுமா நாங்க பார்க்கறோம் அப்படின்னு அங்க ஒரு மிலிட்டன்ட் லீடர் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்ப நம்முடைய முரளி மனோகர் ஜோஷி ஐயா தலைமையில் அந்த ஏக்தா யாத்திரை வெற்றிகரமாக சவாலை எல்லாம் தாண்டி கடைசியில் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டுட்டு தான் போக வேண்டும் என்று சொன்ன பொழுது அதை நிராகரித்து, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்லாம் நாங்கள் போட முடியாது, என்னாலும் பார்த்துக்கலான்னு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் லால் சவுக்கு போய் நம்முடைய தேசிய கொடியை ஏற்றியது நம் அனைவருக்கும் கூட தெரியும். மோடி அவர்கள் இது இன்னொரு இடத்துல நினைவு கூர்றாங்க. மோடி ஐயாவுடைய தாயார் சமீபத்தில் மறைந்த பொழுது மோடி ஐயா அந்த ஏக்தா யாத்திரை எனக்கு நினைவு கூர்றாங்க. என்னுடைய தாய் 2 முறை மட்டும்தான் நான் பிஜேபியினுடைய வேலையில் இருக்கும் பொழுது என்னை வந்து பார்த்திருக்காங்க. வேற இடத்துல என் தாய் வந்து என்னை பார்த்ததே கிடையாது. ஒரு முறை நான் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு இடத்துல கௌரவம் பண்ணோம். அதுல எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் ஒருத்தர் வந்தாரு, தாய் கூட வந்தாங்க. ஒரு முறை அரசு நிகழ்ச்சியில தாயை பார்த்தேன். 2வது முறை நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக, ஆர்கனைசிங் செக்ரட்டரி பிரச்சாரக் நம்ம கேசவநாயம் ஐயா இருப்பது போல உறுப்பினராக இருந்த பொழுது ஏக்தா யாத்திரையில் எனக்கு என்ன ஆகும் என்கின்ற கவலை என்னுடைய தாய்க்கு தினமும் இருந்துச்சு. அப்ப ஏக்தா யாத்திரையை முடித்த பிறகு என் தாய் எனக்கு வந்து ஒரு சின்ன வெள்ளைக்கட்டி கொடுத்து அதை சாப்பிட சொன்னாங்க. அப்பதான் என் தாய் என்னை பற்றி அதிகமாக கவலைப்பட்டது இந்த ஏக்தா யாத்திரையின் பொழுது. நான் உயிரோடு திரும்பி வருவேனா என்கின்ற கவலை என்னுடைய தாய்க்கு இருந்துச்சு. பிரதமர் பார்த்தீங்கன்னா அவருடைய தாயுடைய நினைவை கூறும் பொழுது 2 விஷயத்துல ஏக்தா யாத்திரையை சொல்றாங்க. 2014 19 வரைக்கும் நாம ஆர்டிகல் 370 மேல கையை வைக்கலீங்க. மூத்த தலைவர்களுக்கு தெரியும் ஏன் வைக்கவில்லை என்று. ஏன்னா மோடி அவர்களை பொறுத்தவரை எல்லாருக்கும் ஒரு நேரம் காலம், அதற்கான சூழல் கூடும் வரை மோடி அவர்கள் ஒரு எமோஷனலா ஒரு டெசிஷன் எடுக்கவே மாட்டார். இவர்கள் சொன்ன அந்த 4 நம்முடைய மூத்த தலைவர்கள் பேசிய பேச்சுக்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் லைன். அப்ப இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தலைவராக இருந்த ஆச்சாரியா கிருப்லானி அவர்கள் ட்ரிபியூனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறாங்க. மே 1947 அவங்க சொன்ன அதே டைம் லைன்ல ஒட்டி வரும்.
அந்த இன்டர்வியூல ஹரிசிங் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள், என்னை எதிர்த்து அப்துல்லா அவர்கள் குட் காஷ்மீருங்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்றாங்க? நானே காஷ்மீர் வாசி தானே, என்னை எது காஷ்மீர்ல இருந்து வெளியே போக சொல்றீங்க? எனக்கு பெரிய மனசங்கடத்தை இது உருவாக்குது, இதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுகின்றார். அதை ஆச்சாரிய கிருப்லானி அவர்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை ட்ரிபியூன் பேப்பருக்கு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இந்த மகாராஜா ஹரிசிங் அவர்கள் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1931 ஐ மீன் இந்தியன் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் மகாராஜா அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. அதன் பிறகு அப்படியே அந்த லைன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜூலை 1947 ஐயா சொன்னது போல நிறைய ஆக்டர்ஸ் இதில் இருக்காங்க. மிக முக்கியமாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் முக்கியமான இதில் ஆக்டர், பொலிட்டிக்கல் ஆக்டர். விபி மேனன் அவர்கள் பொலிட்டிக்கல் ஆக்டர், ஹரிசிங் அவர்கள் பொலிட்டிக்கல் ஆக்டர், லார்ட் மவுண்ட் பேட்டன் அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டர். வேறு வேறு அரசியல் தலைவர்கள் வேறு வேறு கோணத்தில் பார்க்குறாங்க. மகஜன் அவர்கள் அப்போ காஷ்மீருடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாங்க, ஹரிசிங் அவர் கூட அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டர். ஸோ எல்லாருமே வேறு வேறு காலகட்டத்தில் ஒரு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஹிஸ்டரிங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் டு பி ரெட் இன் பார்ட்ஸ் என்று சொல்வதை போல எல்லோருடைய புத்தகத்தையும் ஒருங்கிணைந்து பேசியிருக்கிறாங்க, வேறு வேறு கோணத்தில் அலாசியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு உறுதியாக கிடைப்பது என்னன்னாங்க, மகாஜன் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் காஷ்மீர். அவர் தன்னுடைய சுயசரிதையில் என்ன ரீகால் பண்றாங்கன்னா, I also met Pandit Jawaharlal Nehru in September 1947, the Prime Minister of India. The Maharaja was willing, I told the Prime Minister, the Maharaja was willing to accede to India and introduce necessary reforms in the administration of the state. மகாராஜா காஷ்மீரை இந்தியாவோடு இணைப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க. நேரு கேட்டுக்கொண்டதுபடி சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசத்தையும் செயல்படுத்துறதுக்கு தயாரா இருக்காங்க. பட் நேரு அவர்களை பொறுத்தவரை சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு நேரு அவர்கள் செப்டம்பர் 27, 1947 கடிதம் எழுதுறாங்க. There is no other course open to Maharaja but this, to release Sheikh Abdullah and the National Conference leaders, to make a friendly approach to them, seek their cooperation and make them feel that this is really meant, and then to declare adhesion to Indian Union. So நேரு உங்களை பத்தி நமக்கு தெரியும், அவர்களுக்கு காஷ்மீர் மேல ஒரு எமோஷனல் கனெக்ட், பர்சனலி இன்வெஸ்டட். நிறைய இடத்துல அந்த எமோஷன் நேரு அவர்களுடைய ஒரு பிராக்டிக்கல் டெசிஷன் மேக்கிங், ஒரு பிரைம் மினிஸ்டர் எடுக்க வேண்டிய முடிவுகள் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கிளவுட் பண்ணுச்சா அப்படிங்கிற சந்தேகம் ஹிஸ்டரி படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இருக்கும். நமக்கு இதிலிருந்து என்ன தெரியுது? நாங்க 1953 அப்துல்லா அவர்களுடைய கைது வரை நேரு வாஸ் வெரி கிளியர் இன் சீக்வன்சிங். அப்துல்லா ஃபர்ஸ்ட், அசெஷன் செகண்ட். அப்துல்லா அவர்களுக்கு மரியாதை முதல், இந்தியாவோட இணைப்பு என்பது இரண்டாவது. இந்த எல்லாருடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது இதே நேரு அவர்கள் அசெஷன் ஃபர்ஸ்ட், அப்துல்லா செகண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்கன்னா, இணைப்பு முதல் அதன் பிறகு அப்துல்லான்னு ஒரு கால் எடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு காஷ்மீர் வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரிய பிரச்சனை 2014 நம்ம ஆட்சிக்கு வந்ததே நிறைய இடியாப்ப சிக்கல் நம்ம கையில் இருந்துச்சுங்க. அந்த இடியாப்ப சிக்கலையெல்லாம் நம்ம சால்வ் பண்ண வேண்டிய சூழல். காஷ்மீர் ஆர்டிகல் 370. நம்முடைய கவர்னர் RN ரவி அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவரை பற்றி பேசாத ஒரு பரிமாணம். நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து NSCN இருக்கு, ஐசக் மூவையா குரூப் இருக்கு. கவர்னர் ரவி அவர்கள் இன்டர்லோக்டரா வர்றதற்கு முன்னாடி பல பேர் இன்டர்லோக்டரா இருக்காங்க. ஆனால் வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னாங்க, இன்னைக்கு இருக்க நம்ம ஆளுநர் RN ரவி அவர்கள் அன்னைக்கு IBயில் இருந்து ரிட்டையர் ஆகி ஸ்பெஷல் இன்டர்லோக்டரா இருந்த RN ரவி அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்கும் வரை NSCN மீட்டிங் எல்லாமே இந்தியாவுக்கு வெளியே நடக்கும். பிலிப்பைன்ஸ், ஜகர்த்தா 52 சிட்டியில் நம்ம நடத்தியிருக்கோம். ஜப்பான்ல இருந்து, நியூயார்க்ல இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, லண்டன் வரைக்கும் இந்திய அரசு ஒரு குரூப் இன்டர்லோக்டர் அவுட் சைட் த கண்ட்ரி போவாங்க, NSCN கூப்பிடுவாங்க. 52 சிட்டியில நாம மீட்டிங் நடத்தியிருக்கோம். ஆனா மோடி அவர்கள் வந்த பிறகு, RN ரவி அவர்கள் இன்டர்லோக்டர் வந்த பிறகு ஒரு விஷயத்துல தெளிவாக இருந்தோம், நம்முடைய அரசுல மீட்டிங் வித் நாகா குரூப் வில் ஹேப்பன் ஒன்லி இன் டெல்லி. டெல்லியை தாண்டி இந்திய அரசு பயணிக்காது, டெல்லியை தாண்டி நம்ம இன்டர்லோக்டர் போக மாட்டாங்க. அதே RN ரவி அவர்கள் இன்டர்லோக்டரா டெல்லியில் அந்த மீட்டிங் நடத்தி உங்களுக்கு தெரியும், கையெழுத்தெல்லாம் போட்டு ஸ்மூத்தாக அதை முடிச்சு கொடுத்தாங்க. அதன் பிறகு நாகாலாந்தினுடைய ஆளுநராக போனாங்க. இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய ஆளுநராக இருக்காங்க. இது ஒரு இடியாப்ப சிக்கல் ஒரு பக்கம். சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, உல்ஃபாவுடைய ப்ரோ டாக் ஃபேக்ஷன், அவங்க நம்முடைய மத்திய அரசோடு நம்முடைய அமித்ஷாஜி அவர்கள் முன்னிலை கையெழுத்து போட்டு அசாமுடைய முதலமைச்சர் இருந்தாங்க. அதற்கு ஒரு தீர்வு நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்மை பொறுத்தவரை இது அனைத்தையும் கூட ஒரு சிவிலைசேஷனல் கண்டினியூட்டியில தீர்வுக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. இதில் ஒரு பிரைடோ ஒரு ஜிங்கோயிஸ்டிக் ஃபீலிங்கோ நாங்கள் சாதித்து விட்டோம் என்று சொல்வதை விட
இன்னும் நாம் செல்ல வேண்டிய பயணம், நம்முடைய தூரம் இன்னும் ரொம்ப இருக்கு அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கும் பார்க்குதுங்க. உங்களுக்கு தெரியும் மீசோ நேஷனல் ஃப்ரண்ட் ஏர்ஃபோர்ஸ் விட்டு பாம்பு போட்டோம். அதன் பிறகு எம்என்எஃப் அவங்களே அரசியலுக்குள்ள வந்து பொலிட்டிக்கல் ப்ராசஸ்ல வந்து லால்தேங்கா அவங்களே சீஃப் மினிஸ்டரா வந்து அதெல்லாம் நம்முடைய நாடு பார்த்திருக்கு. சொந்த நாட்டில் உள்ள சண்டை போடக்கூடிய ஒரு குரூப் மேல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் விமானத்தை வச்சு பாம்பு போடணுமா கேள்வி இருந்துச்சு. அதே போல ஆட்சியாளர்களுக்கு எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சிக்கல். ஆனால் மோடி கிட்ட இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, he is unemotional, he is practical. அவர் எடுக்கக்கூடிய முடிவு நேஷன் ஃபர்ஸ்ட், நாடு முதன்மையானது. அப்படி முடிவு எடுக்கிறனால இதற்கு ஒரு தீர்வு நம்ம கொண்டு வந்தோம். ஆகஸ்ட் 5, 6, 2019 ராஜ்யசபா லோக்சபால இதற்கான பில்லை கொண்டு வந்தோம். மிக பொறுமையாக சுப்ரீம் கோர்ட்ல வேற வேற பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு அதற்கான தீர்ப்பு வரும் வரை அனைவரும் காத்திருந்தோம். இப்ப தீர்ப்பு வந்த பிறகு கிளியரா நமக்கு ஒரு விஷயம் தெரியும். காஷ்மீரினுடைய இந்த இஷ்யூ என்பது இட் இஸ் திங் ஆஃப் அ பாஸ்ட். இப்ப இதுல பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் என்ன இழந்திருக்கின்றோம், இது ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாக சொல்வது என்னுடைய கடமைங்க. ஆகஸ்ட் 5, 6, 2019 ஆர்டிகல் 370 நாம் எடுத்த பிறகு ஆகஸ்ட் 20, 2021 2 ஆண்டுகள்ல மட்டும் 2 ஆண்டுகள்ல காஷ்மீர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் 23 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆனா பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனை நாம் எடுக்கிறோம். ஆர்டிகல் 370 கொண்டு வந்து இதை சரி செய்ததற்கான பனிஷ்மெண்ட் யாருன்னா நம்முடைய தொண்டர்கள் அங்கே கொல்லப்படுகின்றார்கள். வேலியில 12 பேர், ஜம்முல 11 பேர், 23 பேர் 2 ஆண்டுகள்ல கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதுல ரொம்ப உன்னிப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்தினுடைய தலைவர் வாசிம் பாரி, அவருடைய அப்பா, அவருடைய மனைவி 3 பேரும் ஜூலை 8, 2020 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 10 மீட்டர்ல அவங்க கடையில 3 பேரும் ஒரே நாள்ல கொல்லப்பட்டாங்க. நிறைய தொண்டர்களை இழந்திருக்கும். அதன் பிறகு 2021 ஆகஸ்ட் 20க்கு பிறகு இதுவரை பார்த்தீங்கன்னா 9 பேர். அது ஆத்தென்டிக் ஃபிகர் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஃபிகர் வந்து ஆத்தென்டிக் பார்லிமெண்ட்ல கொடுக்கப்பட்ட ஆகஸ்ட் 5, 6, 2019 இருந்து ஆகஸ்ட் 20, 2021 வரை 2 ஆண்டுகள் முழுமையாக 23 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை நம்ம இழந்திருக்கோம். நம்ம கட்சி என்ன பண்ணுச்சுங்க? பாரதிய ஜனதா கட்சி நாம் என்ன பண்ணணும்னா, தொண்டர்களை காப்பாற்றுவதற்காக கிளஸ்டர் அக்கமடேஷனை கொண்டு வந்த காஷ்மீர். எந்த தொண்டருக்கெல்லாம் ரிஸ்க், எந்த தலைவர்களுக்கெல்லாம் ரிஸ்க், அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு குரூப் அக்கமடேஷனை பாரதிய ஜனதா கட்சி ரன் பண்ணிச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர். அங்க வந்து தங்கி இருந்தாங்க, குடும்பத்துக்கு நம்ம விடல. யாரெல்லாம் ஆக்ரோஷமா போராடி இருந்தாங்க, யாரெல்லாம் டார்கெட் கில்லிங்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு, அவர்களை கிளஸ்டர் அக்கமடேஷன்ல வைத்து நம்முடைய கட்சி பாதுகாத்துச்சு. அதனால்தான் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்று சொன்னால் ஒரு பெருமை. காரணம், இந்த நாட்டுக்கு எது முதன்மையானது அதை செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கூட பயந்தது கிடையாது. எப்பொழுதும் துணிந்து பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய சரித்திரத்தில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதில் ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் 1950 காலகட்டத்திலிருந்து ஏக்தா யாத்திரை நரேந்திர மோடி அவருடைய ஆரம்பத்திலிருந்து ஆகஸ்ட் 5, 6, 2019 பாராளுமன்றத்தில் ராஜ்யசபா லோக்சபால அந்த அப்ரிகேஷனை கொண்டு வந்ததிலிருந்து, அதன் பிறகு நம்முடைய தொண்டர்களை இழந்ததிலிருந்து, அதன் பிறகு கிளஸ்டர் அக்கமடேஷன் கொண்டு வந்ததிலிருந்து நமக்கு இன்னைக்கு மன நிம்மதி என்னங்க சார்? ஒரு பிரதமராக, ஒரு உள்துறை அமைச்சராக, ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக நம்முடைய மன நிம்மதி என்னங்க? இன்னைக்கு நம்முடைய ஐயா பேசும்பொழுது இதெல்லாம் சொன்னாங்க, டேட்டா எல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்க. 2019 அதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும், காஷ்மீரினுடைய பிறந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரியோ தாய்மாரோ வெளியே திருமணம் செய்தால் அந்த அந்தஸ்து இழந்துடுறாங்க, ரைட் டு பை எ ப்ராப்பர்ட்டி. நாம் சட்டத்தை கொண்டு வந்த பிறகு 2020 ஒரே ஒருத்தர் மட்டும் உள்ள போய் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறாங்க காஷ்மீர். அதாவது இந்தியாவுக்கு கூடிய எல்லோருக்கும் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் ஒரு சொத்தை வாங்குவதற்கு உரிமை இருக்கு. 2020 ஒருத்தர் போய் வாங்கும் பொழுது மிலிட்டன் சொல்றாங்க, காஷ்மீர்ல யாரு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் உங்களை கொன்று விடுவோம்னு மிரட்டுறாங்க. 2021 57 நான் காஷ்மீரி காஷ்மீருக்குள்ள போய் சொத்து வாங்குறாங்க. 2022 127 இந்தியர்கள் காஷ்மீரை சாராதவர்கள் காஷ்மீர்ல போய் சொத்து வாங்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 1, 57, 127 ஒரு ஆண்டும் கூட the integration is becoming more open and more bounded. அதே போல எத்தனை கம்பெனி காஷ்மீர்ல போய் பணம் போட்டிருக்காங்க. ஏன்னா வேலை வாய்ப்பு உருவாக்காம அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்தாம மறுபடியும் பிரச்சனை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மறுபடியும் இருக்கு. நம்ம 2019 இதை கொண்டு வந்த பிறகு 2020-21 310 கம்பெனி காஷ்மீருக்குள்ள போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. 2020-21-22 175, 2022-23 1075 நிறுவனங்கள் காஷ்மீர்ல போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு காஷ்மீர்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல, வேலியில, ஜம்முல 2 பக்கம் சேர்ந்து
1559 இந்தியன் கம்பெனி 66,000 கோடி ரூபாய் உள்ளே எடுத்து சென்றிருக்கின்றார்கள். 2,93,000 வேலை வாய்ப்புகள் ஆர்டிகல் 370க்கு பிறகு அங்கே உருவாகி இருக்கிறது. ஐயா தமிழ்மணியன் ஐயா பேசும்போது அற்புதமா ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சட்டம் காஷ்மீருக்கு பொருந்தாது. 2019 ஆகஸ்ட் 5-6க்கு பிறகு 890 சென்ட்ரல் ஆக்ட் மத்திய அரசு அமல்படுத்தக்கூடிய சட்டங்கள் காஷ்மீருக்குள்ள 890 சட்டங்கள் முதல் முறையாக நுழைந்திருக்கிறது. காஷ்மீருடைய 205 சட்டங்கள் ரிப்பீல் ஆயிருக்கு. காஷ்மீருடைய 130 சட்டங்கள் மாடிஃபை ஆயிருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே மக்கள் என்று சொல்லும் பொழுது ஒரே சட்டம் இருக்க வேண்டிய கட்டாயம் ஒரு நாட்டுக்கு இருக்கு. அதை நாம் செய்திருக்கின்றோம். எலெக்ஷனை பத்தி சொன்னாங்க. எலெக்ஷன் இன்னைக்கு நாம எல்லா இடத்துலையும் நடத்தியிருக்கோம். லடாக்கில் நடத்தியிருக்கிறோம், ஒரு இடத்துல நடக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் படி மத்திய அரசு தெளிவா பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கான தேர்தலும் விரைவா நடக்கும். ஆனா முதலாக நாம அசம்பிளி சீட்ஸ் ரிசர்வ் பண்ணியிருக்கோம் எஸ்டி கம்யூனிட்டிக்கு. அங்க இருக்கக்கூடிய பண்டிட்ஸ்க்கு நாம ரிசர்வ் பண்ணி மிக முக்கியமாக ஹிஸ்டரியை திரும்ப நாம் ஒரு சட்டத்தின் மூலமாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுக்கு தெரியும், ஆர்டிகல் 307 எடுக்கப்பட்ட பிறகு ஜம்முக்கு ஒரு ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், காஷ்மீருக்கு ஒரு ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அதை தாண்டி 7 மருத்துவக் கல்லூரி புதிதாக நுழைந்திருக்கிறது. ஜம்முல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஜம்முல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், கவர்மெண்ட் டிகிரி காலேஜ் 96லிருந்து 147க்கு உயர்ந்திருக்கிறது. 2019க்கு முன்னாடி 94, இப்ப 147க்கு போயிருக்கு. 48 புதிய கல்லூரிகள் கட்டியிருக்கின்றாங்க அரசு. 16,260 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. 7 நியூ மெடிக்கல் காலேஜ், 2 ஸ்டேட் கேன்சர் இன்ஸ்டிடியூட், 15 நர்சிங் காலேஜ், 854 சீட் எம்பிபிஎஸ் பிஜி எம்டிஎஸ்ல மட்டும் ஆட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாங்க சார். டூரிசம் சொன்னாங்க. இட்ஸ் a perfect indicator of peacefulness. 2022 ஜம்மு அண்ட் காஷ்மீர் இரண்டும் சேர்ந்து 1,88,00,000 இந்தியர்கள், காஷ்மீரை சாராதவர்கள் காஷ்மீருக்குள்ள போறாங்க. முதலாக 1,88,00,000 இந்தியா. அதுலயும் காஷ்மீர் என்ன சொல்றாங்களோ சென்சிட்டிவான பகுதி, அதுல மட்டுமே 26 லட்சம் டூரிஸ்ட் முதலாக 2022 உள்ள போயிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க செப்பரேட்டிசம் அண்டர் செக் நீங்க பாத்தீங்கன்னா மிலிட்டன்சி டேட்டாலாம் நீங்க பார்க்கலாம். ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க, இட் ஹஸ் கம் டவுன் வெரி வெரி சிக்னிஃபிகன்ட்லி, ரொம்ப கீழே வந்துருச்சுங்க. ஸோ மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கடமையை நாம் செய்திருக்கின்றோம். நம்முடைய கடமை. இதை பெருமைப்படுவதை விட, இதை கொண்டாடுவதை விட, நாடு இன்னும் பல ஆண்டுகளுக்கு இருக்க போது, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இருக்க போது, பாரதிய ஜனதா கட்சியும் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இருக்க போது, பல ஆயிரம் தலைவர்கள் வர போறாங்க. அந்த நேரத்தில் எந்தெந்த பிரச்சனை இருக்கிறதோ அதிலே ஆத்மார்த்தமாக நாம் நம்முடைய உழைப்பை போட்டு இந்தியாவில் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தீர்த்திருக்கின்றோம், இன்னொரு மூலையில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனையை தீர்த்திருக்கோம். அப்படித்தான் நான் ஆர்டிகல் 370 அப்ரகேஷன் நான் பார்க்கிறேன். நீங்க வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், குறிப்பாக ஐயா தமிழிசை மணியன் அவர்கள் நேரத்தை எல்லாம் கொடுத்து நமக்காக பொறுமையாக இங்கே இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, மாலன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, ஐயா KS ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் 6 மணிக்கு அவங்களுடைய ஜேர்னலிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கணும், அவர் ஒரு எக்ஸ்ட்ரா 15 மினிட்ஸ் உட்கார வச்சிருந்தோம், அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, குறிப்பாக இந்த திங்கர் செல்ல இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தலைவர்கள் அதனுடைய நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்து, மிக முக்கியமாக நீங்கள் ஹவுஸ்ஃபுல் என்று சொல்வார்கள், இந்த ஹவுஸ்ஃபுல்லாய் பக்கத்து ஹவுஸ்ஃபுல்லாய் 2 அரங்களும் கூட இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.